வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா 1980களில் கன்னட மொழியில் வெளியான யாரும் அறியா வீரன் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவெம்பு. இவர் கன்னட மொழியில் இந்த புக்கை எழுதியிருக்காரு. தமிழில் நமக்கு கன்னட சிறுகதைகள் அப்படின்ற பேரில் தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக நடக்கிற கதை தான் இது. இயற்கையோட கோர தாண்டவத்திலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் இடையேயான கான்வர்சேஷன் தான் இந்த ஃபுல் கதையும். அவங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்றதான் அந்த கதை. விசுவாசம்ன்றது தொழிலாளிக்கு மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல அது முதலாளிக்கும் இருக்கணுமா அப்படின்றதான் இந்த கதையோட ஒரு சிறப்பம்சம் சொல்லலாம். இந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி என்னுடைய நோக்கம் இந்த கதையை ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்கிறது கிடையாது. நான் எப்படி இந்த புக்கை படித்தனோ அதே மாதிரி நீங்களும் இந்த புக்கை படித்து பயன்பெறணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஓகே நண்பர்களே, இந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன். அது கன்ஃபார்ம் இந்த புக்கை உங்களை படிக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான மழை பெய்கிற ஒரு அடர் இரவு ஒரு கிராமத்தில் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பண்ணை வீடு. அந்த பண்ணை வீட்டு முதலாளியும் இந்த முதலாளி கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன், அவன் பேர் பாத்தீங்கன்னா லிங்கா, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. முதலாளி சொல்றாரு, மழை இன்னும் நிக்கிற மாதிரி தெரியல, கூடவே சூறாவளி காத்தும் சேர்ந்து வீசுது. இப்படியே போயிட்டு இருந்தா கூடிய சீக்கிரம் நம்ம ஊர் ஆத்துல வெள்ளம் வந்து நினைக்கிறேன். வெள்ளம் வந்துட்டா கன்ஃபார்ம் நம்ம ஊர் தப்பிக்காது. நாம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி பேசிட்டு இருக்காரு. வேலைக்காரன் உடனடியா ஓடி போயிட்டு ஆத்தங்கரையை பார்த்துட்டு திரும்ப வந்து சொல்றான், ஐயா வழக்கத்துக்கு மாறா ஆத்துல நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு, மழையை இப்ப நிக்கிற மாதிரி தெரியல, கூடிய சீக்கிரம் எப்படியும் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து நினைக்கிறேன், நம்ம உடனே தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் எழுப்பி நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அந்த வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கு தயாரா இருக்கும் போதே அந்த ஆற்றோட வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள போகுது. இவங்க வீடு வாசல் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு ஒரு போட் எடுத்துட்டு வராங்க. போட் எடுத்துட்டு வந்து எல்லாம் அவங்க ஏறி உட்காடுறாங்க. இவங்க இப்படி கிளம்பிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டினுடைய பின்பக்கம் என்ன ஆகுதுன்னா, அதிகமா மழை பெஞ்சதால அது இடிஞ்சு கீழே விழுது. அப்படி விழுந்ததால அவங்க வீட்டுல இருக்க ஒரு நபர் வந்து இறந்து போறாங்க. அவங்க அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணி. அவங்க இறந்து போயிட்டதால அவங்கள தவிர மீதி எல்லாரும் போட்ல ஏறி தப்பிச்சு போக முடிவு பண்றாங்க. அவங்க ஏறி உக்காடுறாங்க. அவங்க ஏறி உக்காந்து அந்த போட்டு கொஞ்ச தூரம் போகும்போது பயங்கரமா வீசின சூறை காத்தால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தென்னை மரம் முறிஞ்சு அவங்க வீட்டு மேல விழுது. அவங்க வீடும் கிட்டத்தட்ட ஃபுல்லா நொறுங்கி போகுது அவங்க கண்ணெதிரே. ஒரே நைட்ல இப்படி ஆகும் அவங்க யாரும் எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் சூறாவளி காத்து, ஒரு பக்கம் வெள்ளம், நடுராத்திரி, சுத்தி இருட்டு, அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவங்க தங்கியிருந்த வீடு அவங்க கண்ணு முன்னாடி இடிஞ்சு போகுது. இப்போ அவங்க எடுத்து வந்திருக்க அந்த போட்டு, அந்த படகுல 5 பேர் மட்டும்தான் உட்கார முடியும். ஆனா இவங்க மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அந்த முதலாளியோட மனைவி, அவங்க பசங்க, அதுக்கப்புறம் வேலைக்காரன் லிங்கா, அவனோட பையன், மொத்தம் 7 பேர் இந்த படகுல ஏறி போறாங்க. ஆனா அந்த படகுல 5 பேர் மட்டும்தான் போக முடியும். இவங்க 7 பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதால, அதிக வெயிட் இருக்கிறதால படகு இப்படி அப்படின்னு தள்ளாடிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ராத்திரி டைம்ன்றதால இவங்களை சுத்தி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு லாந்தர் விளக்கு வெளிச்சம் மட்டும் வச்சுட்டு அந்த மழையிலையும் அந்த சூறக்காத்துலயும் கரை புரண்டு ஓடுற அந்த ஆத்தோட வெள்ளத்திலையும் படகு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. லிங்கா அவங்க முதலாளி பார்த்து சொல்றான், ஐயா இப்படி போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம தப்பிக்க முடியாது, படகு ரொம்ப பாரம் அதிகமா இருக்கு, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் கீழே குதிச்சு நான் நீச்சல் அடிச்சு எப்படியாவது கரைக்கு வந்துடுறேன், நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு பத்திரமா கரைக்கு போயிடுங்க அப்படின்னு லிங்கா சொல்றான். அதுக்கு முதலாளி கோவப்பட்டு, டேய் வக்காடுறா அதெல்லாம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி முதலாளி அதட்டுறாரு. ஆனா படகு போற மாதிரி தெரியல. ஆற்றோட வெள்ளம் இருக்க அதிகமாகுது. மழையும் நிக்கிற மாதிரி தெரியல. இதுல சூறைக்காற்று வேற சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. இவங்க சுத்தி இருட்டு வேற, எந்த பக்கம் போறோம்னு இன்னொரு பக்கம் தெரியல. படகுல இருக்க குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க. அவங்க எல்லாம் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா போய் கரை அடைஞ்சு எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க எல்லாம் பயந்துட்டே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. நிலைமை இதே மாதிரி தொடர்ந்து நீண்டுட்டு இருந்தா கன்ஃபார்ம் நம்மளால கரையை போய் சேர முடியாது அப்படின்றத உணர்ந்த முதலாளி என்ன பண்றாருன்னா, அவரு அவங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு வரும்போது அவர் கையில 2 பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஒரு பெட்டி ஃபுல்லா நகையும் பணமும் இருக்கும். இன்னொரு பெரிய பெட்டி ஃபுல்லா அவர் பண்ணை முதலாளி அப்படின்றதுக்கு அடையாளமான அந்த பண்ணை வீட்டோட பத்திரம், அவருக்கு இருக்க ஏகபோகமான நிலத்தோட பத்திரம் எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த 2 பெட்டியை வச்சிருப்பாரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா படகு முழுகிற மாதிரி இருக்கு. 5 பேர் போற படகுல இப்ப 7 பேர் போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் பாரத்தை கம்மி பண்ணி தான் ஆகணும். வேலைக்கார லிங்கா முதலாளியை பார்த்து மறுபடியும் சொல்றான், ஐயா படகோட பாரம் தாங்கல, முதல்லயே நான் சொன்ன மாதிரி நான் ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க எப்படியாவது கரையில போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றான். முதலாளி ஒரு செகண்ட் யோசிச்சு என்ன பண்றாருன்னா, அவரு கையில வச்சிருந்த 2 பணப்பெட்டியும் எடுத்து அவர் ஆத்துல போடுறாரு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் இதை மிரட்சியோட பாக்குறாங்க.
லிங்கேசன் இதை ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோட பார்க்குறான். ஏன்னா தான் ஆற்றுல குதிச்சிருந்தா அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. தன்னை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் பணக்காரன் அப்படின்றதுக்கு அடையாளமான அது எல்லாத்தையும் அவர் ஒரே நைட்டில் இழந்துட்டு, அதுவும் தனக்காக இழந்துட்டு அந்த படகுல உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு லிங்கேசனோட அதிர்ச்சியும் மிரட்சியும் இன்னமும் அதிகமாயிடுச்சு. ஆனாலும் முதலாளி இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருந்தாலும் படகு இன்னும் பாரம் தாங்காமல் ஆடிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு ஆளாச்சும் அந்த படகுலேருந்து இறங்கி ஆகணும். எப்படியாவது கரையை போய் சேர்ந்துட மாட்டோமா, உயிர் பழைச்சிட மாட்டோமா, தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கையோட அந்த குடும்பம் அந்த இருட்டில், அந்த சூறாவளி காத்துலையும், அந்த அடைமழையிலையும், அந்த ஆற்று வெள்ளத்தில் அந்த சின்ன படகுல தவிச்சிட்டு இருக்காங்க. முதலாளியும் லிங்கேசனும் வேகமாக துடுப்பு போட்டுட்டு இருக்காங்க, எப்படியாவது கரையை நோக்கி போயிடணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஒவ்வொரு நொடியும் மழையோட வேகம் அதிகரிக்கிறதால ஆத்தோட வெள்ளமும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது படகை வேற ஒரு திசையில் இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வீசிட்டு இருந்த சூறைக்காத்து இன்னும் பலமாக வீசினதால ஒரு சுழல் மாதிரி உருவாகி படகு கிட்டத்தட்ட சாயிற மாதிரி போய் ஒரு அலை மாதிரி அடிக்குது படகு மேலே. அந்த அலையில் லிங்கேசன் காணாமல் போகிறான். அவன் படகோட எட்ஜில் உட்காந்து இருந்ததால அவன் அந்த அலையோட அடிச்சுட்டு போயிடுறான். அந்த சமயத்தில் சுற்றி ஃபுல்லாக இருட்டாகவும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததாலும் லிங்கேசன் படகுலேருந்து கீழே விழுந்தது அவங்க யாரு கண்ணுக்கும் தெரியல. லிங்கேசன் படகுலேருந்து கீழே விழுந்ததால படகோட பாரம் குறைஞ்சு ஒரு வழியாக படகு காத்தோட திசையிலையும் படகோட வேகத்திலையும் அடிச்சுட்டு அது கரையை போய் சேருது. இவங்க போய் படகு விட்டு இறங்கும் போது தான் தெரியுது படகுல 6 பேர் தான் இருக்காங்க. லிங்கேசனை காணும். எல்லாரும் சேர்ந்து லிங்கா லிங்கா லிங்கானுங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. லிங்காவோட பையனும் அப்பா அப்பான்னு கத்தி அழுகுறான். இவங்களோட கூக்குரலை கேட்டு கரையோட இருந்த ஜனங்க ஓடி வராங்க. ஓடி வந்து பண்ணையார அடையாளம் கண்டுக்கிறாங்க. இவரு பக்கத்து கிராமத்து பண்ணையார் அப்படின்னு விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர்ல இருக்க தலைவர் வந்து பண்ணையாரையும் அவர் குடும்பத்தாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் வீட்டில் வச்சு அடைக்கலாம் தராரு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க முதலாளியும் முதலாளி குடும்பமும் லிங்காவோட பையனும் லிங்கா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. லிங்காவோட பையன் நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்கான். அந்த மோசமான ராத்திரி, அந்த கோரமான ராத்திரி ஒரு வழியா முடிஞ்சு வெளிச்சம் வருது. மறுநாள் விடியுது. அழுதுட்டு இருந்த லிங்காவோட பையனோட குரல் திடீர்னு அப்பா அப்பான்னு சந்தோஷத்துல கூப்பிடுறது முதலாளியோட காதுக்கு கேட்டு முதலாளி வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறாரு. வாசல்ல லிங்கா நின்றுட்டு இருக்கான். அவன் கூட அவன் பையன் கொஞ்சி பேசி விளையாடிட்டு இருக்கான். முதலாளி வேகமா அவன் பக்கத்துல வந்து, டேய் எங்கடா போன, எங்கடா போய் தொலைஞ்ச, என்னடா ஆச்சு உனக்கு, எங்க கூட தானே வந்திருந்த, எப்படி திடீர்னு காணாம போன அப்படின்னு முதலாளி கேட்கறாரு. அதுக்கு லிங்கா சொல்றான், ஐயா நான் படகோட ஓரமா உக்காந்துட்டு இருந்ததால சூறைக்காற்றும் ஆத்தோட வெள்ளமும் வேகமா அடிச்சதால படகு கவுற மாதிரி இருந்ததில்ல, அப்போ நான் கீழே விழுந்துட்டேன். வெள்ளம் அதிகமா இருந்ததால அது என்ன வேற பக்கம் எடுத்துட்டு போயிடுச்சு. நைட்டெல்லாம் நீச்சல் போட்டு நான் வேற கரை பக்கம் போய் சேர்ந்தேன். விடிஞ்சதும் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு லிங்கா சொல்றான். இத்தனை வருஷமா தங்கிட்ட வேலை செஞ்ச லிங்கா உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்றது முதல்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது. படகோட பாரம் அதிகமா இருந்ததால நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக தான் லிங்கா தண்ணியில அவனே தானா குதிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த முதலாளி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அது அவங்ககிட்ட கேட்கல. நீ சொல்றது பொய், எங்களை காப்பாத்துறதுக்கு நீயாதான் தண்ணியில குதிச்ச அப்படின்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி முதலாளி அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதுக்கு லிங்காதார முதலாளியை பார்த்து, உங்ககிட்ட வேலை செஞ்ச இந்த வேலைக்காரனை காப்பாத்துறதுக்காக இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்ச எல்லாத்தையும் எடுத்து ஆத்துல போட்டு ஒரே ராத்திரியில சாதாரண மனுஷனா மாறினீங்களே, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு முதலாளியை பார்த்து லிங்கா ஒரு பார்வை பார்க்கறான். அவனுடைய பார்வையில் இருந்த அர்த்தத்தை முதலாளி உணர்ந்துகிட்டு, ராத்திரி பூரா நீ தூங்காம தண்ணியிலே இருந்ததால கண்டிப்பா மிகவும் சோர்ந்து போயிருப்ப, உள்ள போய் ஏதாவது சூடா சாப்பிட்டுட்டு படு, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அவங்ககிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. இந்த கதையோட பேர் பாத்தீங்கன்னா யாரு மரியா வீரன். இப்போ அந்த யாரு மரியா வீரன் யாருன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சொல்லலாம், தன்னுடைய முதலாளியோட குடும்பத்தையும் தான் முதலாளியோட உயிரையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை பணைய வச்சு ஆத்துல குதிச்ச அந்த லிங்கா தான் யாரு மரியா வீரன் நம்ம சொல்லலாம். ஆனா இந்த கதையை நம்ம வேற விதமா படிச்சா நமக்கு இன்னொரு டாபிக் தோணும், யார் வீரன் அப்படின்னு தோணும். அதாவது தான் முதலாளியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தண்ணியில குதிச்ச லிங்கா வீரனா, இல்ல தான்கிட்ட வேலை செஞ்ச லிங்காவோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த முதலாளி இது வரைக்கும் தான் சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் நகையையும் அவருக்கு இருந்த நிலத்தோட பத்திரத்தையும் தூக்கி ஒரே ராத்திரில ஆத்துல போட்டு சாதாரண மனுஷனா வந்து நின்னாரு, அவரு வீரனா அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள வரும். இந்த புக்ல எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை எழுதின அந்த ஸ்டோரி பிளாட், அதாவது ஒரே ஒரு ராத்திரியில் நடக்கிற மாதிரி எழுதிருந்த அந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரெண்டாவது, இயற்கையோட கோர தாண்டவம் எப்படி இருக்குன்றத இந்த புக்ல ரைட்டிங்ல ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. ஒரு சுனாமியோ ஃப்ளட்டோ இல்லை ஒரு பூகம்பமோ விஷுவலாக ஒரு படத்தில் பார்க்கும்போது அது நம்ம ஈஸியாக வந்து அதை நம்ம புரிஞ்சுப்போம், அது நமக்கு கன்வே ஆகும். ஆனால் ஒரு ரைட்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த கதைக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் நமக்குள்ளே நம்ம மெர்ஜாக முடியும். உண்மையிலே அந்த ராத்திரி டைமில் ஒரு படகுல 7 பேர் இருக்காங்க, சுற்றி இருட்டு, மழை வேற பயங்கரமாக பெய்யுது, சூறைக்காத்து, வெள்ளத்தில் தத்தளிக்கிற போட்டு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன், உயிருக்கு போராடுற, உயிரை காப்பாற்றினு நினைக்கிற ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனை நம்ம ஃபீல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒவ்வொரு சின்ன விஷயம்
விஷயமும் கிளியராக அந்த ரைட்டிங்கில் கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த சுச்சுவேஷன் கன்வே ஆகும். எனக்கு அது ரொம்பவே கன்வே ஆச்சு. அதுக்கு காரணம் அவங்க கொடுத்துருக்க சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட. இந்த புக்கோட ரைட்டிங்லேயே இந்த கதையோட அந்த இன்டெப்த்தை வந்து நமக்கு கடத்தின இந்த புக்கோட ஆத்தர் கூவெம்பு வந்து நம்ம உண்மையாகவே பாராட்டலாம். இந்த கதையில் லிங்கா, அவனுடைய முதலாளி, இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற முதலாளியோட ஒய்ஃபு, லிங்காவோட பையன், முதலாளியோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சில கேரக்டர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கதையில் நிறைய ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த போட்டில் அவங்க தப்பிச்சு போகும்போது உண்மையிலே இருட்டு நேரத்தில் நடு ஆற்றுல வெள்ளத்தில் மாட்டின ஒரு குடும்பம் வந்து எப்படி பரிதவிக்கும்ன்றதை வந்துட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து பயத்தில் கடவுளை வேண்டுறதும், அந்த முதலாளி அம்மா வந்து எனக்கு என்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பசங்களை கொண்டு போய் கரை சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற சுச்சுவேஷன் ஆகட்டும், முதலாளியோட அந்த பணப்பெட்டியை அவரு தூக்கி அந்த ஆற்றுல போடும்போது ஒரு நொடி லிங்காவையும் லிங்காவோட பையனையும் பார்த்துட்டு அதை தூக்கி போடுவார். அந்த சமயத்தில் அந்த ஒரு நொடி அவருடைய மனசில் என்னென்னலாம் நினச்சிருப்பாரு, என்னென்னலாம் அவர் மனசில் ஓடி இருக்கும் அப்படின்றத கூட ரொம்ப அழகாக அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லிங்காவோட பையனுக்கும் முதலாளியோட பசங்களுக்கும் நடுவில் இருக்க ஒரு நட்பை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் மழை பெய்ய ஆரம்பிக்கிற அந்த சமயத்திலிருந்து இவங்க எல்லாரும் வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு பக்கத்து கிராமத்துக்கு போகிற அந்த சுச்சுவேஷன்லையும் கடைசியாக லிங்கா காணாமல் போயிட்ட பிறகு லிங்காவோட பையன் அழும்போது அவனுக்கு முதலாளியோட பசங்க வந்து ஆறுதல் சொல்ற அந்த விஷயமும், கடைசியா லிங்கா கிடைச்ச பிறகு லிங்காவோட பையனும் முதலாளியோட பசங்களும் பேசிக்கிற அந்த ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் இந்த புக்ல ரொம்பவே அழகா இருந்ததுங்க. அவ்வளவுதாங்க, இந்த புக்ல நான் படிச்சது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஓகே நண்பர்களே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.